Shorthand Tamil high speed 180 words per minute. Trial dictation. "15 seconds left. 10 seconds left. 5 seconds left. Begin. மாண்புமிகு தலைவர் அவர்களே, வரவு செலவு திட்ட பொது விவாதத்தில் பல மாண்புமிகு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நல்ல யோசனைகளை சொன்னார்கள். அவர்களுக்கெல்லாம் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது முக்கியமாக இருப்பது தொழில்துறை. நாம் இன்று வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி பேசுகிறோம். இன்று மக்கள் பெரிய அளவில் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகையால் வேலையில்லாதவர்களுக்கு விவசாயத்துறையில் வேலை கொடுப்பது என்பது முடியாத காரியம். ஆகவே தொழில்துறையை விரிவுபடுத்துவதன் மூலம்தான் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க முடியும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். விவசாயத்துறையில் முன்னேற்றம் காணுவதன் மூலம் உற்பத்தியை பெருக்க முடியுமே தவிர வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்க்க முடியாது. ஆகையால் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவசியமாகிறது. தொழில்துறையில் பல பகுதிகள் இருக்கின்றன. அடிப்படை தொழில்கள் என்று சொல்லப்படும் பெரும் தொழில்கள் இருக்கின்றன. எவ்வளவுக்கெவ்வளவு பெரும் தொழில்கள் ஏற்படுகின்றனவோ அவ்வளவுக்கவ்வளவு மக்களுக்கும் பரவலாக பல வசதிகளை அளிக்க முடியும் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அப்படிப்பட்ட பெரும் தொழில்கள் எதை அடிப்படையாக கொண்டு ஏற்பாடு செய்யப்படுகின்றன என்பது மாண்புமிகு உறுப்பினர்கள் எல்லோருக்கும் தெரியும். ஷார்ட்ஹேண்ட் தமிழ் ஹை ஸ்பீட் 180 words per minute. படிக்கப்பட்டதை சுருக்கெழுத்தில் எழுதி கொள்ள வேண்டும். சுருக்கெழுத்தில் எழுதி கொண்டதை அதற்கு நேரான விரிவெழுத்தில் எழுத வேண்டும். சுருக்கெழுத்து திறனுக்காக 10 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விரிவெழுத்தில் எழுதும்போது கையெழுத்து தெளிவாக இருப்பதுடன் வரிகளுக்கிடையே உரிய இடைவெளி இருக்க வேண்டும். Be ready for dictation. 15 seconds left. 10 seconds left. 5 seconds left. Begin. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மானிய கோரிக்கைகள் தொடர்பான விவாதத்திற்கு பதிலளிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்வாய்ப்பினை வழங்கிய தங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் வாழும் அனைத்து மக்களையும் கண்ணாக பாவித்து இந்த அரசு போற்றி வருகிறது. அதேபோல இங்குள்ள இலங்கை அகதிகளையும் ஆதரித்து அவர்களை பாதுகாப்போடு இந்த அரசு நடத்தி வருகிறது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நிலைமைகள் சீரடைந்து அவர்கள் தாயகம் செல்லும் வரை தமிழக மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் அனைத்து உதவி திட்டங்களும் அவர்களுக்கும் வழங்கப்படும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் வெளிநாடுகளுக்கு சென்ற தமிழர்களின் பிரச்சினைகளை தீர்க்கவும் மத்திய அரசின் உதவியோடு நாம் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். நாட்டின் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அறிவீர்கள். நமது படை வீரர்கள் எல்லையை உறங்காமல் காப்பதால்தான் நாம் வீட்டில் நிம்மதியாக உறங்க முடிகிறது. பணியில் உயிர் நீத்த இராணுவ வீரர்களுக்கு இந்த ஆண்டு சுமார் 1 கோடி ரூபாய் அளவுக்கு கருணைத் தொகை வழங்கப்பட்டுள்ளது என்பதை அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அதேபோல தியாகிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தையும் இந்த அரசு கணிசமான அளவுக்கு உயர்த்தி வழங்கி வருகின்றது. இவற்றை மாமன்ற உறுப்பினர்கள் முழு மனதோடு பாராட்டுவீர்கள் என நம்புகிறேன். தங்களது பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பொதுமக்கள் வழங்கும் மனுக்களை முதலமைச்சரின் தனிப்பிரிவு பரிசீலித்து வருகிறது. அனைத்து துறைகளுடன் இணைந்து மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் சற்றேறக்குறைய அனைத்து மனுக்களுக்கும் தீர்வு கிடைத்துள்ளது. நீதிமன்ற வழக்குகள் காரணமாக ஒரு சில நேர்வுகளில் மட்டும் உடனடி நிவாரணம் வழங்க முடியவில்லை. மற்ற அனைத்து மனுக்களின் மீதும் குறுகிய காலத்தில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக நிதித்துறை குறித்து ஓரிரு கருத்துக்களை கூற விரும்புகிறேன். இருப்பதை பெருக்கி சிறப்புடன் ஆளும் இலக்கணம் படைக்கும் அரசாக இவ்வரசு விளங்குகின்றது என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வகையில் வளர்ச்சி திட்டங்களுக்கும் நிர்வாக செயல்பாட்டிற்கும் போதுமான நிதி ஆதாரங்களை நிர்வகிக்கும் பொறுப்பை நமது நிதித்துறை மேற்கொண்டு வருகிறது. அரசின் நிதி ஆதாரங்களில்
வருவாய்களில் பெரும் பங்கு வகிப்பது வரி வருவாய் என்பதும் மாமன்ற உறுப்பினர்கள் அறியாததல்ல. அதே நேரம் அதிகப்படியான வரிச்சுமையை மக்களின் மேல் திணிப்பதும் சரியல்ல என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த வகையில் இந்த ஆண்டு விதிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச வரி உயர்வினை மாமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நேரத்தில் மற்றொன்றையும் அவையின் கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்த அதிக நிதி தேவைப்படுகின்றது. எனவே அந்த வகையில் மத்திய அரசிடமிருந்து வரவேண்டிய நிதி பகிர்வு குறைக்கப்பட்டுள்ளது என்பது உள்ளபடியே வருத்தம் அளிக்கின்றது. தமிழ்நாடு உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்களுக்கே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதேபோன்று வளர்ந்த மாநிலம் என்று காரணம் காட்டி மத்திய அரசு திட்டங்களுக்காக நமது மாநிலத்திற்கு ஒதுக்கப்படும் நிதியும் குறைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து விரைவில் மாண்புமிகு பிரதமர் அவர்களை சந்தித்து நமது மாநிலத்தின் சார்பில் தொடர்ந்து முறையிடப்படும் என்று உறுதியாக கூற விரும்புகிறேன். இதற்கு அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த நம் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மக்கள் அனைவரும் தங்களுக்கென ஒரு வீடு கட்டுவதை தங்கள் வாழ்நாள் சாதனையாகவே பார்க்கின்றனர். வீடு மனைவி மக்கள் என்று பழமொழி சொல்லக்கூடிய அளவுக்கு வீட்டிற்கு முக்கியத்துவம் உள்ளது. இதனை கருத்தில் கொண்டே இந்த ஆண்டு அரசின் மூலம் நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் உள்ளோர் பயன்பாட்டுக்காக 4000 கோடி ரூபாய் மதிப்பில் குடியிருப்புகள் கட்டப்படும். இவை பல நகரங்களில் அமைய உள்ளன என்ற நல்ல செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்படும் பொழுது அவை முறையானவர்களுக்கு ஒதுக்கப்படுவதில் அதிகாரிகள் அக்கறை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அடுத்ததாக விவாதத்தில் பேசிய உறுப்பினர் கிழக்கு கடற்கரை சாலையில் மாமல்லபுரத்தில் பேருந்து நிலையம் அமைக்கும் பணி குறித்து விவரங்கள் கேட்டிருந்தார். இதற்கான வரைபடம் மற்றும் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டுள்ளது என்பதையும் வரும் ஆண்டில் பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்பதையும் மாண்புமிகு உறுப்பினரின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். தற்போது உலகம் ஒரு குடும்பம் என்று சொல்லும் அளவுக்கு பன்னாட்டு போக்குவரத்து அதிகரித்துள்ளது. தொழிலுக்காகவும் உறவினரை காணவும் சுற்றுலாவுக்கும் மக்கள் அதிக விமான பயணம் மேற்கொள்வதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். இதன் தொடர்ச்சியாக சென்னை விமான நிலையத்தினை விரிவாக்கம் செய்ய வேண்டிய கட்டாயம் கடந்த சில ஆண்டுகளாக இருந்து வருகிறது. எனவே புதிய விமான நிலையம் அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வந்துள்ளன. ஆகவே சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் உரிய நிலங்களை தேர்வு செய்து தெரிவிக்குமாறு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களை அரசு இப்போது கேட்டுக்கொண்டுள்ளது. அதன் பின்னர் அவை மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இதோடு சட்டமன்ற கூட்டம் நிறைவு பெறுவதால் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கான விளக்கங்கள் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என கூறி எனது பதிலுரையை நிறைவு செய்கின்றேன்.